அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்தியாவின் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள். அது எதற்காக கொண்டாடப்படுகிறது, எதனால் கொண்டாடப்படுகிறது, அந்த தேசிய அறிவியல் தினத்தின் நோக்கங்கள் என்ன, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அறிவியல் சார்ந்த முன்னெடுப்பை இந்த தேசிய அறிவியல் தினத்தில் எடுத்துன்னு வராங்க. அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி நம்ம கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அது ஏன் கொண்டாடப்படுது, எதற்கு கொண்டாடப்படுகிறது என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அறிவியலோட பங்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக இருக்குது. எந்த ஒரு நாடு டெவலப்மெண்ட்டை கன்சிடர் பண்ணாலுமே அந்த நாட்டின் அறிவியல் வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த நாட்டோட வளர்ச்சி திட்டங்களும் இருக்குது. ஓகேங்களா? மேலும் மாணவர்கள் மத்தியில் அறிவியல் ஆர்வத்தை அதிகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அல்லது கொண்டாடப்படுகிறது. அறிவியல் பயன்பாட்டு விஞ்ஞானிகள், அதாவது படித்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் சாதாரண மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். தேசத் தலைவர்கள், தியாகிகளை கொண்டாடுவது போல அறிவியல் மேதைகளை கொண்டாட வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது அறிவியல் மேதைகளை போற்ற கடந்த 1987 முதல் இந்திய தேசிய அறிவியல் தினம் இந்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? அதாவது நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு இந்நாள் கொண்டாடப்படுகிறது. சரி, ஓகே. இது எதனால் கொண்டாடுறாங்க? அறிவியல் தினம்னா யாருக்காக, எதனால் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த, அதாவது திருச்சிராப்பள்ளி, அதை சேர்ந்த திருச்சிராப்பள்ளியில் பிறந்த சர் சி.வி. ராமன் என்ற ஒரு சயின்டிஸ்ட், அறிவியலாளர், ஒரு விஞ்ஞானி, அவர் கண்டுபிடித்த ஒரு விதி, ராமன் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த விதிக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. அந்த நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா உலக லெவலில் அறிவியலில் பல்வேறு வகையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு நம்ம தமிழர்களாகிய நாம் பார்த்திங்கன்னா மிகவும் பெருமைப்பட வேண்டும். தமிழகத்தின் சர் சி.வி. ராமன் விளைவு கண்டுபிடித்த நாள், அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவின் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது என்ன, எங்கே பிறந்தாருன்னு. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1888ஆம் ஆண்டு திருச்சியில், ஓகேங்களா, அங்கே பிறந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசிடென்சி காலேஜ், சென்னை பிரசிடென்சி காலேஜில் இளநிலை, முதுநிலை இயற்பியல் பட்டப்படிப்பை முடித்தார். அதுக்கப்புறமா கொல்கத்தாவில் பார்த்திங்கன்னா பேராசிரியராக ஜாயின் பண்ணார். அதான் அவரோட ஒரு சிறிய இது. மேலும் அவர் கண்டுபிடித்த அந்த ராமன் விளைவு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முக்கிய குறிக்கோளை கொண்டு கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எந்தெந்த ஆண்டு எந்த ஒரு குறிக்கோள்களை நம்ம அடிப்படையாக கொண்டு கொண்டாடிட்டு வராங்க அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எந்த ஆண்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா 1999 நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஆண்டுக்கான அது குறிக்கோள் அப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா எய்ம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சேஞ்சிங் எர்த், அந்த ஒரு தீமில் கொண்டாடியிருக்காங்க. தீமில் தான் சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கப்புறம்
2000 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீக்ரியேட்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் பேசிக் சயின்சஸ் அந்த ஒரு தீமில் கொண்டாடியிருக்காங்க. 2001 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன். நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை அறிவியல் கல்விக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி என்ற ஒரு தீமில் வந்து கொண்டாடியிருக்காங்க. 2002 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்த் ஃப்ரம் வேஸ்ட், அதாவது வேஸ்ட்லேருந்து நம்ம எவ்வாறு வெல்த் கண்டுபிடிச்சி அதை வந்து பயன்படுத்தி நம்ம எப்படி வெல்த்தாக மாறலாம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா 2003 ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா 50 years ஆஃப் DNA அண்ட் 25 years ஆஃப் IVF த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப் அந்த ஒரு தீமில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 2004 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜிங் சயின்டிஃபிக் அவேர்னஸ் இன் கம்யூனிட்டி, அதாவது அறிவியல் விழிப்புணர்வை வந்து பார்த்தினாக்கா கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருக்காங்க. 2005 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட்டிங் ஃபிசிக்ஸ், அதாவது அறிவியலுக்காக ஒரு அந்த தீமில் கொண்டாடியிருக்காங்க. 2006 ஆண்டு பார்த்திங்கனாக்கா நர்ச்சர் நேச்சர் ஃபார் அவர் ஃப்யூச்சர், அதாவது இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு எவ்வாறு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. 2007 ஆண்டு மோர் கிராப் பெர் ட்ராப், அதாவது அதிகமாக மோர் கிராப் பெர் ட்ராப், அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் 2008 ஆண்டு அண்டர்ஸ்டாண்டிங் த பிளானட் எர்த், நம்மளோட பூமியை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு சொந்த ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. 2009 ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்பேண்டிங் ஹரிசான்ஸ் ஆஃப் சயின்ஸ். அதுக்கப்புறம் 2010 ஜெண்டர் ஈக்வாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதில் பண்ணியிருக்காங்க. 2011 கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், அதாவது வேதியியல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தீமில் கொண்டாடியிருக்காங்க. 2012 ஆண்டு க்ளீன் எனர்ஜி ஆப்ஷன்ஸ் அண்டு நியூக்ளியர் சேஃப்டி. க்ளீன் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 2012 நம்ம ஒரு தீமை வச்சு அறிவியல் தினத்தை கொண்டாடியிருக்கோம். 2013 ஆண்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது மரபணு மாற்றப்பட்ட உணவு அதை வச்சு இது பண்ணியிருக்காங்க. கிராப்ஸ் மீன்ஸ் வந்து பயிர்கள், அது சார்ந்த உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2014 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டரிங் சயின்டிஃபிக் டெம்பர். 2015 ஆண்டு சயின்ஸ் ஃபார் நேஷன் பில்டிங், அறிவியலை பயன்படுத்தி எவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா நாட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. 2016 ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா சயின்டிஃபிக் இஷ்யூஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன். 2017 ஆண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன்ஸ். ஓகேங்களா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை அதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, தீமை வச்சு கொண்டாடியிருக்காங்க. 2019 ஆண்டு சயின்ஸ் ஃபார் த பீப்புள் அண்ட் பீப்புள் ஃபார் த சயின்ஸ். இது வந்துமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடு. அறிவியல் வந்து எவ்வாறு மக்களுக்கும், மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு அறிவியலை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லியிருக்காங்க. 2020 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உமன் இன் சயின்ஸ். இதுக்குள்ள தான் நிறையா பெண்களுக்கு அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வரணும், அறிவியலில் வரணும்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு 2021 ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா எதை பேஸ் பண்ணி கொண்டாடிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் STI. STIனா வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன், இம்பேக்ட் அண்ட் எஜுகேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க். இதை வச்சு தான் இந்த ஆண்டு அறிவியல் தேசிய அறிவியல் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, நன்றி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கும் அதனை சார்ந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகத்தை கிரியேட் பண்ணும், ஒரு எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, நம்ம வந்து அறிவியல் தினத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க, அது எதுக்கு கொண்டாடுறாங்க, நம்ம தமிழகத்தை சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் கண்டுபிடித்த ராமன் விளைவு அந்த நாளில் இது வந்து, அதாவது பிப்ரவரி 28 நாள் வந்து பார்த்திங்கனாக்கா கொண்டாடுறாங்க என்பது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஞாபகமாக வச்சுக்கணும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல அறிவியல் கண்டுபிடிகளை கண்டுபிடிச்சி நோபல் பரிசு வாங்க வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு மாதிரி சொல்கிறேன், என்னோடய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.